Hey students, welcome to your English class. இது உங்களோட English class. How are you all? I hope you are all well. Today we are going to see a new topic in our English subject. Look at this picture. Here is an imaginary high school class depicted in French postcard in 1901 to 1910. ஸோ லுக் அட் த போஸ்ட் கார்டு. இந்த போஸ்ட் கார்டை பாருங்கள். இந்த போஸ்ட் கார்டு ஒரு ஹை ஸ்கூல், அதுவும் எப்போ இருக்கும் அப்படின்னா 2000 ஒரு ஸ்கூல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்ச் போஸ்ட் கார்டில் அது எப்போது 1910 1910 அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட் கார்டு. ஸோ ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நவ் இந்த பிக்சர்ஸை நம்ம இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ 2000 கிடையாது, நம்ம இனிமேல் வரக்கூடியது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எல்லாமே நம்ம இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பில் லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரியும் அப்படி தான். நம்மளுடைய டெக்னாலஜி நம்மளுடைய கிளாஸ் ரூமை எப்படியெல்லாம் மாற்ற போகுது, அதுவும் இங்கே நடந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 இயர்ஸ்க்கு பின்னாடி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஸ்டோரி இப்போது அட் ப்ரெசண்ட் 2020 அண்ட் 2021 நம்மளோட லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஸ்டோரி முன்னாடி படிக்கும்போது அப்படின்னா நமக்கு அது ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இது நம்மளுடைய ப்ரெசன்ட் லைஃப் சினாரியோ. ஆனால் இது நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப் சினாரியோவில் நம்மளுடைய ஸ்கூல் லைஃப் இப்போ இப்படி தான் மாறி இருக்குது. ஸோ எங்கோ ஒரு இடத்துல டீச்சர் இருந்துட்டு உங்களுக்கு இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துட்டு தான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இன்னும் 100 இயர்ஸ் இல்லை, இப்போவே நம்ம பார்த்துட்டோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி. இன் யூனிட் 2 Supplementary Reader, The Fun They Had by Isaac Asimov. So look at the story. Read the story to find out how a student like Margie studies in the year 2157. So 2157 மார்ஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணு படிக்கிறா. அவள் எப்படி படிக்கிறா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். மார்ஜி even wrote about it that night in her diary. On the page headed 17 May 2157, she wrote, "Today Tommy found a real book." ஸோ மார்ஜிக்கு டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்குது. அவள் நைட்டு அவளோட டைரியில் எழுதுகிறா. ஸோ அந்த பேஜ் என்ன டேட் போட்டிருக்கு அப்படின்னா 17 May 2157. ஸோ அவள் அதில் என்ன எழுதியிருக்கா, டுடே டாமி ஃபவுண்ட் அ ரியல் புக் அப்படின்னு எழுதியிருக்கா. இன்றைக்கி டாமி ஒரு ரியல் புக்கை கொண்டு வந்தான் அப்படின்னு அவள் எழுதியிருக்கா. It was a very old book. Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. ஸோ அது ரொம்ப ஒரு பழைய புக்கு. மார்ஜியோட கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருக்காரு, அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவரும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே ஒரு பிரிண்டட் பேப்பரில் பிரிண்ட்டாக இருக்கக்கூடிய இதில் தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. They turned the pages which were yellow and crinkly, and it was awfully funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen, you know. And then when turned back to the page before, it had the same words on it that it had when they read it the first time. ஸோ அந்த பேஜஸ் எல்லாமே, அந்த புக்கோட பேஜஸ் எல்லாமே எப்படி இருக்குது, எல்லோ அண்ட் கிரிங்க்லி. எல்லோ கலரில் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது, கிரிங்க்லி அங்கே பக்கங்கள் எல்லாமே மடிஞ்சு ஃபோல்டாக இருக்குது. ஸோ அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அந்த புக்ஸ் ரொம்ப எல்லோவாக இருக்குது அண்ட் ஃபோல்டபுளாக இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே தான் நிற்கிது, அது எங்கேயுமே மூவ் ஆகலை, அந்த இடத்துலே தான் இருக்குது. அவங்க பேஜை ரீட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பேஜுக்கு வந்தாலும் அந்த வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே படித்தாங்களோ அதே இடத்துல தான் இருக்குது. இவங்க படிக்கிற மாதிரி வேர்ட்ஸ் மூவ் ஆகவும் இல்லை. இவளுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. Gee, said Tommy, what a waste. When you are through with the book, you just throw it away, I guess. Our television screen must have had 1,000,000 books on it, and it's good for plenty more. I wouldn't throw it away. One is டாமி என்ன பண்ணுறான், ஜி அப்படின்னா அவளை கூப்பிட்டு வாட் அ வேஸ்ட், என்ன நீ டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, இந்த புக்கை நீ படிக்க போறியா, இதை ஜஸ்ட்டு தூக்கி போடு. பிகாஸ் நம்மளோட டெலிவிஷன் ஸ்க்ரீனில் இதை விட மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ அது இதை விட நல்லாவே இருக்கும். ஸோ இதை நீ என்ன பண்ணாத, உள்ளே போய் படிக்காத அப்படின்னு டாமி அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறான். சேம் வித் மைண்ட், செட் மார்ஜி.
She was 11 and hadn't seen as many telebooks as Tommy had. He was 13. உடனே மார்ஜி என்ன சொல்கிறா, நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஷீ வாஸ் 11, அவள் 11 years old. ஆனால் அவனை டாமி மாதிரி நிறைய டெலிபுக்ஸ் பார்த்தது கிடையாது. பிகாஸ் டாமி he was 13, அவனுக்கு 13 years, 13 வயசு. She said, where did you find it? உடனே அவள் கேட்குறா, இந்த புக்கை நீ எங்கே இருந்து கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறா. In my house, he pointed without looking because he was busy reading in the attic. உடனே அவன் என்ன சொல்கிறான், எங்களோட வீட்டில் தான் இதை நான் எடுத்தேன் அப்படின்னா அவளை பார்க்காமையே அவன் ரீட் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். அதுவும் அட்டிக்கில் தான் இந்த புக் இருந்தது அப்படின்னு அவன் சொல்கிறான். அட்டிக் மீன்ஸ் டாப் ரூம் யூஸ்டு ஃபார் வேஸ்டட் திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ரூம் தான் வந்து அட்டிக். ஸோ வாட் இஸ் இட் அபவுட்? உடனே அவன் கேட்குறான், இந்த புக்கு எதை பற்றினது அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறான், ஸ்கூலை பற்றினது அப்படின்னு. மார்ஜி வாஸ் ஸ்கார்ன்ஃபுல். ஸ்கூல், வாட் இஸ் தேட் டு ரைட் அபவுட் ஸ்கூல்? ஐ ஹேட் ஸ்கூல். உடனே மார்ஜிக்கு ஸ்கூல்னு கேட்டவுடனே அவளுக்கு பயங்கர கோபம் வருது. ஸோ ஸ்கூலை பற்றி என்னப்பா எழுதியிருப்பாங்க, ஐ ஹேட் ஸ்கூல், எனக்கு ஸ்கூலே பிடிக்கல அப்படின்னு அவள் சொல்கிறான். மார்ஜி ஆல்வேஸ் ஹேட்டட் ஸ்கூல், பட் நவ் ஷி ஹேட்டட் இட் மோர் தென் எவர். The mechanical teacher had been giving her test after test in geography, and she had been doing worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for the county inspector. ஸோ மார்ஜிக்கு எப்பயுமே ஸ்கூல் பிடிக்காது, ஆனால் இப்போ ரொம்ப 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 பிடிக்கல. பிகாஸ் அவங்களுடைய டீச்சர், அவங்க மெக்கானிக்கல் டீச்சர், அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கிவிங் ஹர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு கொடுத்து அடுத்தடுத்து ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி ஜியோகிராஃபி மீன்ஸ் புவியியல். சோஷியல் சயின்ஸில் நீங்கள் புவியியல்னு படிக்கிறீங்க இல்லையா, அதான் ஜியோகிராஃபி. ஸோ அதில் ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சு அடுத்துன்னு டெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அவள் அது சரியாகவே பண்ணவில்லை. ஷி ஹாஸ் பீன் டூயிங் வேர்ஸ், ரொம்ப மோசமாக தான் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க அம்மா அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சோகமாக அவளை யாருக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா த கவுண்டி இன்ஸ்பெக்டர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. இவர் தான் த கவுண்டி இன்ஸ்பெக்டர். He was a round little man with a red face and a whole box of tools with the dials and wires. He smiled at Margie and gave her an apple, then took the teacher apart. Margie had hoped he wouldn't know how to put it together again, but he knew how all right, and after an hour or so that it was again large and black and ugly with a big screen on which all the lessons were shown and the questions were asked. That wasn't so bad. The part Margie hated most was the slot where she had to put homework and test papers. She always had to write them out in a punch code they made her learn when she was 6 years old, and the mechanical teacher calculated the marks in no time. ஸோ த கவுண்டி இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு ரவுண்ட் லிட்டில் மேன், அவருடைய ஃபேஸ் ரெட் கலரில் இருக்கும். அவர் எப்பயுமே ஹோல் பாக்ஸ் ஆஃப் டூல்ஸ், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக டூல்ஸை வச்சுட்டே இருப்பார். வித் டயல்ஸ் அண்ட் ஒயர்ஸ், அதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும் அண்ட் ஒயர்ஸும் இருக்கும். அவர் தான் அந்த மெக்கானிக்கல் டீச்சரை ரிப்பேர் பண்ணுற கவுண்டி இன்ஸ்பெக்டர். மார்ஜியோட மதர் என்ன நினச்சிட்டாங்க, அவள் டெஸ்ட்டில் ரொம்ப வேர்ஸ்ட்டாக வந்து மார்க்ஸ் எடுக்கவும் இந்த மெக்கானிக்கல் டீச்சர்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு மார்ஜியும் மெக்கானிக்கல் டீச்சரையும் கவுண்டி இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அவர் மார்ஜியை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவகிட்ட ஒரு ஆப்பிளை கொடுக்குறாரு. அண்ட் அந்த டீச்சரை அவர் தனியாக எடுத்துகிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு, அதை ரிப்பேர் பார்க்குறாரு. மார்ஜி என்ன நினைக்கிறா, ஸோ அவருக்கு தெரியாது நமக்கு அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளை வந்து ஃப்ரீயாக விட்டுருவார் அப்படின்னு அவர் நினைக்கிறா. பட் ஹி நியூ ஹவ் ஆல் ரைட். ஆனால் அந்த மெக்கானிக்கல் டீச்சர் கரெக்டாக தான் இருக்குங்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் ஆன் அவர் 1 மணி நேரம் கழித்து திரும்பவும் அவர் அந்த பிளாக் அக்லியான அந்த பிக் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய டீச்சரை திரும்பவும் கொண்டுட்டு வர்றாரு. அந்த ஸ்க்ரீனில் எல்லா லெசன்ஸும் திரும்பவும் வருது அண்ட் கொஷின்ஸும் அது கேட்க ஆரம்பிக்குது. ஸோ தட் வாசன்ட் ஸோ பேட், பரவாயில்ல, ரொம்ப மோசம் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் மார்ஜிக்கு அதில் பிடிக்காத ஒரே விஷயம் த ஸ்லாட். என்ன அப்படின்னா அந்த ஸ்லாட்டில் தான் அவங்க ஹோம்ஒர்க் புட் பண்ணுவாங்க அண்ட் டெஸ்ட் பேப்பர்ஸை வைப்பாங்க. அந்த ஸ்லாட் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவள் டெஸ்ட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு அதில் இருக்கக்கூடிய பஞ்ச் கோடில் அவங்க அந்த ஆன்சர் ஷீட்டை வைக்கணும்.
ஸோ அவங்க சொல்கிறாங்க அந்த மெக்கானிக்கல் டீச்சருக்கு ஜஸ்ட்டு 6 இயர்ஸ் தான் ஓல்டு அப்படின்னு. ஆனால் அந்த மெக்கானிக்கல் டீச்சர் இந்த பேப்பரை வச்ச உடனே இன் நோ டைமே பார்க்காம உடனே கால்குலேட் பண்ணி மார்க்ஸை உடனே சொல்லிடுது. ஸோ அவளுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. The inspector had smiled after he was finished and patted Margie's head. He said to her mother, "It is not the little girl's fault, Mrs. Jones. I think the geography sector was geared a little too quickly. Those things happen sometimes. I have slowed it up to an average 10-year level actually. The overall pattern of her progress is quite satisfactory." And he patted Margie's head again. So the county inspector smile பண்ணிட்டு அவர் எல்லா ஒர்க்ஸையும் முடிச்சுட்டு மார்ஜியோட ஹெட்டை தட்டி கொடுக்குறாரு. அது அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாரு, அது உங்கள் பொண்ணோட மிஸ்டேக் இல்லை மிஸ்ஸஸ் ஜோன்ஸ், அந்த ஜியோகிராஃபி செக்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, நான் இப்போது அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக மார்ஜியோட ப்ராக்ரஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மார்ஜியோட தலையை தட்டி கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் இனஃப் டுடே. The rest of the part we will see in the next class. I will catch you later in the next class. Thank you. Bye bye.